பெட்ரோல் டீசல் பற்றின கவலையை விடுங்கள், வந்துவிட்டது நாட்டின் முதல் ஃப்ளக்ஸ் fuel கார் அசத்திய மாருதி. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான இந்தியாவின் சார்பை குறைக்கவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் அரசு தொடர்ந்து எத்தனால் அடிப்படையிலான எரிபொருளை ஊக்குவித்து வருகிறது. அதன் ஒரு முக்கிய நடவடிக்கையாக மாருதி சுசுகி தனது முதல் ஃப்ளக்ஸ் fuel காரான வேகனாரை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கார் வழக்கமான பெட்ரோலுடன் கூடுதலாக அதிகளவு எத்தனால் கலந்த எரிபொருளிலும் இயங்கும் வகையில் சிறப்பு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய ஃப்ளக்ஸ் fuel வேகனாரின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அது E85 எரிபொருள் இயங்கும் திறன் கொண்டிருப்பதுதான். E85 என்பது அந்த எரிபொருளில் 85% எத்தனால் மற்றும் 15% பெட்ரோல் இருக்கும் என்பதை குறிக்கிறது. இப்போது பெரும்பாலான வாகனங்கள் E20 வரையிலான எரிபொருள் இயங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஃப்ளக்ஸ் fuel தொழில்நுட்பம் ஒரு படி மேலே செல்கிறது. எரிபொருளில் உள்ள எத்தனால் மற்றும் பெட்ரோலின் விகிதத்திற்கு ஏற்ப வாகனம் தானாகவே சரி செய்து கொள்கிறது. மாருதி சுசுகி நிறுவனம் தனது முதல் ஃப்ளக்ஸ் fuel காராக வேகனாரை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அது இந்த நிறுவனத்தின் மிகவும் வெற்றிகரமான மற்றும் பிரபலமான கார்களில் ஒன்றாகும். வேகனார் அதன் வசதியான இருக்கைகள், விசாலமான கேபின், சிறந்த மைலேஜ் மற்றும் குறைந்த பராமரிப்பு செலவுகளுக்காக அறியப்படுகிறது. வாடிக்கையாளரிடையே அதன் பிரபலம் அதன் புதிய தொழில்நுட்பத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள உதவும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விலையை பொறுத்தவரை இந்த மாடலில் உள்ள ஃப்ளக்ஸ் fuel தொழில்நுட்பத்தின் காரணமாக இது சாதாரண வேகனாரை விட சற்றே விலை அதிகமாக இருக்கலாம். இருப்பினும் எதிர்காலத்தில் E85 எரிபொருளின் விலை பெட்ரோலை விட குறைந்தால் வாடிக்கையாளர்கள் தங்கள் தினசரி எரிபொருள் செலவில் கணிசமான சேமிப்பை காணலாம். இது நீண்டகால அடிப்படையிலான கூடுதல் செலவை ஈடு செய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃப்ளக்ஸ் fuel வாகனங்களுக்கான சந்தை வரும் ஆண்டுகளில் வேகமாக உயரும். எத்தனால் எரிபொருள் கிடைக்கும் தன்மை அதிகரிக்கும் போது மக்கள் அந்த தொழில்நுட்பத்தை அதிகளவில் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் பல கார் நிறுவனங்களும் இதுபோன்ற கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. எத்தனால் பல நன்மைகளை அளிப்பதால் அரசாங்கம் அதன் பயன்பாட்டை ஊக்குவித்து வருகிறது. இதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இந்தியா வெளிநாடுகளிலிருந்து வாங்கும் கச்சா எண்ணெயின் அளவு குறையும். நாடு ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கில் ரூபாய் மதிப்பான எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. எத்தனால் பயன்பாடு அதிகரித்தால் எண்ணெய் இறக்குமதியின் செலவு குறையும். மேலும் எத்தனால் கரும்பு மற்றும் பிற விவசாய பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுவதால் அதற்கான தேவை அதிகரிப்பது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.